என்ன வற்புறுத்தி விசாரிக்க சொன்னதுனாலதான் என்னோட டிடெக்டிவ் மூளைய வச்சு உன் ஃப்ரெண்டு கிட்ட போட்டு வாங்கின. பாவம், அவன் எல்லாத்தையும் உளறிட்டான். ஆனா அதுக்கப்புறமும் சமாளிச்சான். அதையும் நான் புரிஞ்சுகிட்டேன். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவல்ல, என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே. ஆனா இந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்ட இல்ல. சாரி தாத்தா, இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் லவ் பண்றதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா நீங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை தாத்தா. நான் ஏமா காதலிக்கிறத தப்புன்னு நினைக்க போறேன்? நான் ஜெமினிமா, காதல் ஜெமினி. ஓஹோ எந்த டார்லிங், நீ வாரா எந்த டார்லிங். போங்க தாத்தா. சரிம்மா, இப்போ சீனு என்னதான் சொல்றான்? படவா ராஸ்கல், என் பேத்திய ஏதாவது கஷ்டப்படுத்தினா அடி வெளுத்து போடுவான்னு சொல்லு. ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அவனை லவ் பண்றேனே தவிர அவன் என்ன லவ் பண்றானே தெரியல தாத்தா. என்னம்மா இப்படி ஒரு ட்விஸ்ட் குடுக்கற? ஆமா தாத்தா, நல்லா தான் பேசுறான், பழகுறான், சிரிக்கிறான், அவ்வளவுதான். ஆனா நான் இன்னும் என் லவ் சீனு கிட்ட சொல்லவே இல்ல தாத்தா. என்னம்மா இது இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? அவ என்ன நினைக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? சமயம் பார்த்து உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடு. லேட் பண்ணிடாத. என்ன மாதிரி ஸ்பீடா இருக்க வேண்டாம். அப்படியா? நீங்க தான் காதல் மன்னனாச்சு. எங்க உங்க பேத்திக்கு லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு ஸ்வீட்டா ஒரு ஐடியா கொடுங்க பாப்போம். என்ன என்கிட்ட ஐடியா கேக்குறே நீ? உன்ன நல்ல பொண்ணு என்கிட்டயே லவ்வுக்கு ஐடியா கேக்குறா. சூப்பர் பானு, உண்மையிலேயே சொல்றேன், உன் கை பக்குவம் வேற லெவல்ல இருக்கு. கொஞ்ச நாளாவே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்ல சமைச்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் நீ ஒண்ணு இன்னைக்கு பண்ணிருக்க பாரு, புதினா சட்னி அருமையா இருக்கு. வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டா இருக்கு. இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள் நான் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆளே மாறி போயிடுவேன். என் கோவம் எல்லாம் டெஃபினட்டா குறைஞ்சிரும். டென்ஷனு எல்லாம் காணாம போயிடும். மொத்தத்துல நான் நானாவே இருக்க மாட்டேன் பானு. கல்யாணம் ஆகி 25 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நீ இப்படி டேஸ்டா சமைச்சதே இல்லையே. ஆனா நீ திடீர்னு இப்படி சமைக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை எங்க இருந்து கத்துக்கிட்டேனே தெரியலையே. ஒரு கல்யாணத்தோட கிராண்ட்னஸே அவங்க போடுற சாப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்து தான் அந்த மணமக்களுக்கு உண்மையா போய் சேரும். அதே மாதிரி நானும் உன்னை மனசார வாழ்த்துறேன். ஒருத்தர் முழு அன்போடையும் பாசத்தோடையும் சமைக்கும் போது அந்த சாப்பாடு 100% குவாலிட்டியாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்போ அத சாப்பிடுற ஒருத்தன் மனநிலையும் குணநிலையும் அவனுக்கு மொத்தமா மாறிடும். இப்ப அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்.
பானு, உனக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. உனக்கு என்ன வேணும்னு நீயே கேளு. இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னம்மா உன் மகன் மயக்கத்துல ஏதாவது பேசுறானா? இதுக்கு முன்னாடி இவன் இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. எப்பவும் மொச பிடிக்கிறவன் மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சிருப்பான். இப்ப என்னவோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ, சும்மா இருங்க. ஏன் பேச மாட்டான்? சமைச்சது என் பேத்தியாச்சே. ஆனா இவன் gift வாங்கி கொடுக்கறதா இருந்தா எனக்கும் ரஞ்சனிக்கும் தான் வாங்கி தரணும். ஏன்? ஏன்னா ஏங்க ஏன்னா கேக்குறீங்க? நான் சொல்லி கொடுத்துதானே ரஞ்சனி சமைக்க பழகிக்கிட்டா. நீ சொல்லி கொடுத்து சமைச்சான போதுதான் என்னால இதை நம்பவே முடியலையே. ஏன்னா நமக்கு கல்யாணமான சமயத்துல சமைக்கவே வராதுல்ல. உனக்கு சமைக்க கத்து கொடுத்தது நான் தானே. அதுக்கப்புறம் தானே நீ சமைக்க ஆரம்பிச்ச. இதுல பெருமை என்ன வேண்டியிருக்கு? அப்பா, என்ன நீங்க மட்டும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ gift கொடுக்கணும்னு சொன்னல, அத இவளுக்கும் ரஞ்சனிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றா. ஏன்னா இவ சொல்லி கொடுத்ததா ரஞ்சனி சமைச்சாலாம். நீ gift வாங்கி கொடுக்கறதா இருந்தா ரஞ்சனிக்கே வாங்கி கொடுத்துரு. அவதான்ப்பா உனக்கு சமைச்சு போட்டிருக்கா. அப்பா, என்ன சொல்றீங்க? ஏ அஜய், இவ சமையல் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதப்பா? இல்ல லக்ஷ்மி, ஒரு நாள் சிக்கன் சமைக்கிறேன்னு சொல்லி காரத்தை அள்ளி கொட்டிட்டா. ஒரு வாரத்துக்கு என் வாயெல்லாம் புண்ணாயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவும் நானும் இவளுக்கு சமைக்கவே கத்து கொடுத்தோம். இப்ப வரைக்கும் அரைகுறையா தானே சமைச்சுக்கிட்டு இருப்பா. இவ போய் ரஞ்சனிக்கு சொல்லி கொடுத்து அவ சமைச்சு